ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பக்கம் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதுக்கே எப்படின்னா என்ன இன்னும் இவ்வளோ அடி வாங்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி நைட் வந்து அவங்க வந்து ஒரு அதிரடி முடிவு எப்படினாலும் ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுக்கே எப்படின்னா என்ன அவங்களுக்கு வந்து ஒரு தாட் வந்துருச்சு போல், இந்த மாதிரி நம்ம என்ன வெளியேறிடுவோமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வந்துருச்சு. பிகாஸ் ரொம்ப ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப அவங்களே அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. அது நல்லா இருந்தது. அப்புறம் வியானா அண்ட் சுபிக்ஷா செம்ம பிளான் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம். அடுத்து சபரி எமோஷனல் ஆகிட்டாங்க. இந்த 3 விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லைக்கு சப்ஸ்கிரைபும் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் விஜய் பார்வதி அவர்கள் நைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் தூங்குறப்ப ஒரு மேலே ஒரு ஓவர் கோட் போட்டு பேய் மாதிரி நைட் விளாத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அவங்களே அவங்க மனசுக்குள்ளே வந்து சொல்லிக்கிறாங்க, ஏய் இதுக்கெல்லாம் என்ன அடி, ஒவ்வொரு அடி இடி மாதிரி விழுது. நம்ம இடத்துல வேற இடம் இருந்தால் சொன்னா போனா இன்றைக்கே ஓடி போயிருப்பான். பட் நம்மளும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வெளியே போகக்கூடாது. நம்ம இதுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நம்ம அவனை நின்று இறங்கி செய்யணும். நீ தானே இப்போ எல்லாத்துக்கும் காரணம், நீ தானே எல்லாத்தையும் பண்ணுற, அப்போ எல்லாத்தையும் நீ தானே ஓன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு குரூப் டாஸ்க்குங்கிறப்ப குரூப்பாக போய் விளையாண்டுவா. அங்கே ஏதாவது பிரச்சனை வந்தால் அங்கே போய் செய்யலாம். ஆனால் குரூப்புங்கிறப்ப அவங்களோட வெற்றியை நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது. நம்ம எல்லாம் சேர்ந்து கலந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கெமியும் நம்ம ரம்யாவும் பாத்ரூம் போகிறதுக்கு வராங்க. அன்றைக்கி வர்றப்ப அங்கேருந்து பார்க்குறாங்க, என்னடா பாரு இதை எட்டி பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்த்து சரி என்ன பண்ணுறான்னு பாட்டு பாடுறான்றான். பாட்டு பாடுறாளா, அவளே உட்காந்து புலம்பிட்டு இருக்கா, இதை காணும் அதை காணும் அப்படின்ட்டு, நீ என்னன்னா பாட்டு பாடுறான்ற அப்படின்ற மாதிரி சொல்லி போய் பார்த்துருவானோடனே ரம்யா போய் என்ன பண்ணுறா அப்படின்னு நம்மளே தான் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து ரம்யா கிட்ட சொல்ல, அது ஓகே புரியுது. பட் இது எதுக்கு நைட்டு வந்து நைட்டு 12 மணிக்கு எதுக்கு சுடுகாடு போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே, அதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் நானே என்னை உற்சாகப்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி தனியாக பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. சரி எந்த கருமத்தையும் பண்ணு பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் உள்ளே வந்துடுறாங்க. அடுத்து கெமி வேறு கனி கூட போயிட்டு கனியும் குழப்புது கொஞ்சம் பேர். அவங்க 2 பேரும் போயிட்டு வந்தீங்கன்னா இவரை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஐயோ என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு தனியாக அப்படின்ட்டு. ஸோ பார்வதி என்னன்னா, இதுக்கே எப்படி இன்னும் இந்த உடம்புல ஏகப்பட்ட அடி விழ வேண்டியிருக்கு, இப்போ என்ன இதுக்கே அழுவுறது வா அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷன் அவங்கள எடுத்துக்கிட்டு நல்ல வேளை நம்ம வெளியே போகல, இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுக்கடுத்து நம்ம வியானாவும் சுபிக்ஸாவும் என்ன பிளான், அதாவது சுபிக்ஸா டைட்டில் வின்னர் ஆகணுமா, அதுவும் நான் க்ரியேட் பண்ணணுமா ஒரு மூமெண்ட்டை, என்ன மூமெண்ட் அப்படின்றா. உடனே வியானா இது இவங்க முன்னாடி எதுக்குடி நீ க்ரியேட் பண்ணோன்னே கேம் ஆடு அப்படின்றா. நோ 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 மக்கள் வந்து எனக்கு வேறு மாதிரியே, நீ கேம் மட்டும் ஒழுங்காக உருப்படியாக ஆடினா நீ ட்ரை பண்ணனா மாட்டிப்ப, நீ கேம் உருப்படியாக ஆடு, இல்லாட்டி அவ்வளோதான், நீ உண்மையாக நல்லா ஆடுற, சூப்பராக பண்ணுற, அதனால் உனக்கு அந்த மூமெண்ட்டை நீ கிரியேட் பண்ணிக்கோ, அப்புறம் கிரிட்டு டைட்டில் வந்து நீ ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சுபிக்ஸாக்கு வந்து அப்பாடா ரைட் அப்படின்ற மாதிரி இருக்கா. அடுத்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, நான் ஒன்று நீயை போடுறேன், இன்னும் நீ நானை போடு அப்படின்ற மாதிரி மாற்றி நம்ம 2 பேரும் குத்திப்போம் அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட ஃபேவரிசம்ன்றாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப, உனக்கு எங்கேயாவது தடுமாற்றி தூங்கிட்டு இருக்க தெரியுமா, அப்போ நான் ஒன்று ஓட்டு போடுறேன், இல்லாட்டி போட மாட்டேன், உனக்கு நல்லா ஓட்டு வந்துருச்சுன்னா, அதே மாதிரி நீ எனக்கு ஏதாவது ஓட்டு வந்துருச்சுன்னா அப்போ ஓட்டு தேவைன்னா எனக்கு போடு, ஓகே அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பார்ப்பதற்கு என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வெளியே போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து அதாவது இவங்க வியானா வந்து விக்ரம் கொடுப்பேன், இல்லை சுபிக்ஸா கொடுப்பேன், அதே மாதிரி சுபிக்ஸா விக்ரம் கொடுப்பேன், இல்லை உனக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு டீமாக சுற்றிட்டு இருக்காங்க. கானா வினோத் தான் வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கானா வினோத்தா, நம்ம யோசித்தோம், கானா வினோத் என்ன பண்ண போகிறாரு, ஐயா அவர் தான் ஓட்டிருக்கேம்மா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. பட் அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் கலையரசன் பேர் சொல்லலை. எதுக்குன்னு பார்த்தா கலையரசன் பேர் சொன்னால் ரத்தம் கைக்கு சாவன்ட்டான் வடிவேல் காமெடி மாதிரி. அதனால் கலையரசன் பேர் சொன்னால் ரத்தம் கைக்கு சாவும், அதனால் பேசாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசாமல் இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து நடந்தது. அடுத்து சபரி ரொம்ப எமோஷனலான ஒரு மொமெண்ட்டு. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல சபரியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உள்ளே வந்துட்டு போன ரியோவும் சரி விக்னேஷ்காந்தும் சரி ஒயில்டு கார்டு வந்தாங்களே, ஒயில்டு கார்டுன்றேன் இந்த ப்ரொமோஷனுக்கு வந்தாங்கல்ல, அவங்க வந்து அவங்கள பார்த்துட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட, ஐயோ நான் இதுக்காக போஸ்டர்லாம் ஓட்டியிருக்கேன், நெஞ்சம் முன் நேர்மை உண்டு ஓடுராஜான படம் எடுத்தாங்க, அது கூட்டியிருக்கேன், ஜோ படத்துக்கு கூட்டியிருக்கேன், எங்களுக்குள்ள நட்புங்கிறது வேறு லெவல். அவங்க வந்துட்டு போனது எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கட்டமாக இருக்குது. எப்படி இருக்குது, சங்கட்டமாக இருக்குது. அது மாதிரி சபரி வந்து ஃபீல் பண்ணோன்னே, சபரி நீ இப்படிலாம் ஃபீல் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு நிமிஷம் தானே பேசிகிட்டு இருப்பேன், இதுனடா புதுசாக இருக்குது எப்படி ஃபீல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன பார்வதி அதுக்குள்ளேயும் ஓடுறீங்க அப்படின்ற மாதிரி, வெளியேறதுலாம் போகக்கூடாது, இன்னும் ஒயில்டு கார்டு இருக்குது, அவங்களுடைய பிளே இருக்குது, இவங்களுடைய கேம் பிளான் இருக்குது, வேறு லெவலில் செய்ய போகிறாங்க. அதனால் பார்ப்போம். ஸோ இங்கிட்டு போனால் சீவல், இங்கிட்டு போனால் செதறல். ஸோ எப்படி பார்வதி அதை ஓவர் கம் பண்ணிட்டு
இறங்கி சும்மா வந்து கிருட்டுன்னு மேலே போகிறாங்களா, இல்லை தபக்கால்னு வலிக்கு கீழே விழுறாங்களா அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம வந்து முடிவு பண்ணலாம். வைல்ட் கார்டு என்ட்ரி ஒன்று வந்த பிறகு நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ.